நண்பர்களே, மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டம் வெளியில் இல்லை. அது நம் மனதிற்குள்தான் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் எண்ணங்களின் சுழலில் சிக்கிக்கொண்டே இருக்கிறோம். செல்லலாமா, வேண்டாமா, பேசலாமா, மௌனமாக இருக்கலாமா, தொடங்கலாமா, காத்திருக்கலாமா என்று முடிவில்லா சிந்தனைகள் நம்மை மெதுவாக பலவீனப்படுத்துகின்றன. ஆனால் உலகத்திற்கு அமைதியின் பாதையை காட்டிய காட்டாமா புடா மனிதர்கள் தேவையில்லாமல் சிந்திக்கக்கூடாத 7 முக்கியமான இடங்களை பற்றி கூறியுள்ளார். அந்த இடங்களுக்கு அழைப்பு வருமா என்று காத்திருக்க வேண்டாம். மனம் சொன்னவுடனே செல்ல வேண்டும் என்று அவர் உணர்த்தினார். ஏனெனில் இந்த 7 இடங்கள்தான் மனிதனின் சிந்தனையையும் உறவுகளையும் வாழ்க்கையின் திசையையும் மாற்றும் சக்தி கொண்டவை. சில நேரங்களில் ஒரு சரியான இடத்திற்கு எடுத்த ஒரு சிறிய முடிவு கூட உங்கள் முழு வாழ்க்கையை மாற்றக்கூடும். இன்று அந்த 7 இடங்களின் ஆழமான அர்த்தத்தையும் அவை எப்படி உங்கள் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றுகின்றன என்பதையும் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த மாதிரி ஆழமான வாழ்க்கை உண்மைகள், மனதை விழிப்பூட்டும் சிந்தனைகள் மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் இப்போது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள். அப்போது வெளிவரும் ஒவ்வொரு வீடியோவும் முதலில் உங்களை வந்து சேரும். நண்பர்களே, வாழ்க்கையில் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் அளவுக்கு அதிகமாக சிந்திப்பது. ஒரு வாய்ப்பை பயன்படுத்தலாமா வேண்டாமா, ஒருவரிடம் பேசலாமா விலகிக் கொள்ளலாமா, ஒரு நல்ல செயலை தொடங்கலாமா காத்திருக்கலாமா என்று தொடர்ந்து யோசிப்பதால் நம்முடைய தைரியம் மெதுவாக குறைந்து விடுகிறது. அதிக சிந்தனை மனிதனை செயலற்றவராகவும் பயந்தவராகவும் மாற்றுகிறது. ஆனால் புத்தர் கூறியது மிகவும் எளிமையானது. உங்கள் மனம் கருணையாலும் உண்மையாலும் உங்களை ஒரு நல்ல இடத்திற்கோ நல்ல மனிதர்களிடமோ இழுத்துச் சென்றால் அதிகமாக சிந்திக்காதீர்கள். உடனே செல்லுங்கள். ஏனெனில் வாழ்க்கையின் சில கதவுகள் தைரியமாக நடந்து செல்லும் மனிதர்களுக்காக மட்டுமே திறக்கப்படுகின்றன. இன்று அந்த 7 இடங்களில் முதல் 2 இடங்களை ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். அழைக்கப்படாமல் எங்கு செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்த மனிதன்தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றியாளன். நண்பர்களே, மனித வாழ்க்கையை உண்மையாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி பணமோ அதிகாரமோ அல்ல, அது அறிவு. ஏனெனில் பணம் ஒரு மனிதனை சில நாட்களுக்கு மட்டுமே உயர்த்தும். ஆனால் அறிவு ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையையும் ஒளிரச் செய்யும். அதனால்தான் கௌதம புத்தா முதலிடமாக அறிவு பகிரப்படும் இடத்தையே குறிப்பிட்டார். அறிவு என்பது ஒரே ஒருவரின் சொத்து அல்ல. அது அனைவருக்கும் வழிகாட்டும் ஒளி. அது தாகமாக இருக்கும் மனங்களுக்கு உயிர் கொடுக்கும் நீர். ஒரு அறையில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் அந்த ஒளியில் உங்கள் விளக்கையும் ஏற்றிக்கொள்ள தயங்க வேண்டாம் என்று புத்தர் கூறினார். ஏனெனில் உண்மையான அறிவு ஒருபோதும் ஒருவருக்காக மட்டும் பூட்டப்பட்டிருக்காது. பலர் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். என்னை யாராவது அழைக்கிறார்களா? நான் அங்கே செல்லலாமா? என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று எண்ணிக்கொண்டே வாய்ப்புகளை இழந்து விடுகிறார்கள். ஆனால் புத்தர் சொன்னது மிகவும் ஆழமானது. உங்கள் முன்னால் உண்மையை பேசும் ஒருவர் இருந்தால், அனுபவத்தை பகிரும் ஒருவர் இருந்தால், நல்லதை கற்றுத்தரும் குரு ஒருவர் இருந்தால் தயங்காதீர்கள். சென்று கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அறிவை பெறுவதற்கு அழைப்பிதழ் தேவையில்லை. தேவைப்படும் ஒரே விஷயம் விழிப்புணர்வு மட்டுமே. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் அவன் தனது மனதை மாற்ற வேண்டும். மனதை மாற்றுவது அறிவு மட்டுமே. அதனால்தான் நல்ல புத்தகங்கள் இருக்கும் இடம், உண்மையை பேசும் மனிதர்கள் இருக்கும் இடம், அனுபவம் பகிரப்படும் இடம், இவையெல்லாம் வாழ்க்கையை மாற்றும் புனிதமான இடங்களாக மாறுகின்றன. புத்தரின் காலத்தில் நடந்த ஒரு சிறிய சம்பவம் இதை மிகவும் அழகாக விளக்குகிறது. ஒரு சிறுவன் தினமும் தூரத்தில் நின்று புத்தர் பேசும் கூட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் தினமும் வந்தான், ஆனால் ஒருபோதும் உள்ளே வரவில்லை. ஒரு நாள் புத்தர் அவனை கவனித்தார். அருகில் அழைத்து மெதுவாக கேட்டார், நீ பல நாட்களாக வெளியே நிற்கிறாய், ஏன் உள்ளே வரவில்லை? அந்த சிறுவன் தலைகுனிந்து சொன்னான், என்னை யாரும் அழைக்கவில்லை என்று நினைத்தேன்.
அப்போது புத்தர் புன்னகைத்து கூறினார், சத்தியத்தின் கதவிற்கு ஒருபோதும் அழைப்பு தேவையில்லை. அந்த கதவு எப்போதும் திறந்தே இருக்கும். நண்பர்களே, இந்த உலகத்தில் சில கதவுகள் பணத்தால் திறக்கப்படும், சில கதவுகள் அதிகாரத்தால் திறக்கப்படும். ஆனால் அறிவின் கதவு ஒரே ஒரு விஷயத்திற்காக மட்டுமே திறக்கும்: கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் மனதிற்காக. நண்பர்களே, உண்மையான தேடுபவன் ஒருபோதும் அழைப்புக்காக காத்திருக்க மாட்டான். அறிவு இருக்குமிடத்திற்கு அவன் தானாகவே சென்று விடுவான். ஏனெனில் கல்வி என்பது கதவைத் தட்டிக்கொண்டு உள்ளே செல்ல வேண்டிய விஷயமல்ல. அது விழித்திருக்கும் மனம் தானாக தேடி செல்லும் ஒளி. கௌதமா புத்தா கூறியது மிகவும் ஆழமானது. யாராவது என்னை அழைப்பார்களா என்று காத்திருக்கிற நேரத்தில் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷத்தை நாம் இழந்துவிடலாம். அறிவின் உலகத்தில் ஒரு வார்த்தை கூட மனிதனின் முழு வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. சில நேரங்களில் ஒரு சிந்தனை, ஒரு அறிவுரை, ஒரு உண்மை மனிதனின் வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிடும். அதனால்தான் அழைக்கப்படாமல் செல்ல வேண்டிய முதலிடம் அறிவு பகிரப்படும் இடம். அது ஒரு பள்ளியாக இருக்கலாம், ஒரு நூலகமாக இருக்கலாம், ஒரு தியான மையமாக இருக்கலாம், அல்லது உண்மையை பகிரும் ஒரு ஞானியின் உரையாக இருக்கலாம். கற்றுக்கொள்ள ஏதாவது இருக்குமிடத்தில் தயக்கம் இருக்கக்கூடாது. புத்தர் கூறினார், அறியாமையே மனிதனின் துன்பத்திற்கு காரணம், அறிவே அவனின் விடுதலைக்கான பாதை. அதனால் அறிவின் வாசலில் நின்று அனுமதி கேட்க வேண்டாம். உங்கள் மனதை மாற்றும் வாய்ப்பு தெரிந்தவுடன் உடனே உள்ளே செல்லுங்கள். ஏனெனில் அறிவு காத்திருக்காது, வாய்ப்பும் என்றும் திறந்திருக்காது. இப்போது இரண்டாவது இடத்திற்கு வருவோம். இது இன்னும் ஆழமானதும் மனித நேயமுமான ஒன்று. அழைக்கப்படாமல் செல்ல வேண்டிய இரண்டாவது இடம் ஒரு துயரமான உயிர் அழுமிடம். நண்பர்களே, ஒருவரின் கண்ணீர் வார்த்தைகளை விட அதிகமாக பேசுகிறது. உண்மையில் துன்பத்தில் இருக்கும் மனிதன் பல நேரங்களில் உதவி கேட்க கூட முடியாது. அவன் மௌனமாக உடைந்து கொண்டிருப்பான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்மை யாராவது அழைத்தார்களா? நாம் ஏன் தலையிட வேண்டும்? அது நம்முடைய பிரச்சனையா என்று யோசித்து விலகி நிற்கிறோம். ஆனால் புத்தர் கூறியது வேறு. இரக்கத்திற்கு அழைப்பிதழ் தேவையில்லை. உங்களிடம் உண்மையான இதயம் இருந்தால் பிறரின் வேதனையை கேட்க உங்கள் காதுகள் மட்டும் போதாது. உங்கள் உள்ளத்தில் கருணை இருக்க வேண்டும். ஒரு தருணத்தை கற்பனை செய்து பாருங்கள். சாலையில் ஒருவர் காயமடைந்து விழுந்திருக்கிறார். பலர் சுற்றி நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேறு யாராவது உதவுவார்கள் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் சிந்திக்காமல் முன்னே சென்று அந்த மனிதனின் கையை பிடிக்கிறார். புத்தரின் பார்வையில் உண்மையான மனிதன் அவன்தான். ஏனெனில் துன்பத்தில் இருக்கும் உயிர்களுக்கு உதவி கேட்கும் சக்தி கூட இருக்காமல் போகலாம். அவர்களின் கண்ணீரே அவர்களின் அழைப்பு. அந்த அழைப்பை கேட்கும் இதயம்தான் மனிதனின் உண்மையான பெருமை. நண்பர்களே, கௌதமா புத்தா கூறிய மிக ஆழமான உண்மைகளில் ஒன்று என்னவென்றால், இரக்கம்தான் மதத்தின் இதயம். மனிதன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் அவனிடம் கருணை இல்லையெனில் அவன் வாழ்க்கை முழுமையடையாது. ஏனெனில் இந்த உலகத்தில் மனிதர்களை உண்மையாக இணைப்பது வார்த்தைகள் அல்ல, இரக்கம்தான். புத்தரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இதை மிகவும் ஆழமாக உணர்த்துகிறது. ஒரு பெண் தனது இறந்த குழந்தையை கைகளில் தூக்கிக் கொண்டு கதறி அழுதபடி புத்தரிடம் வந்தாள். என் குழந்தைக்கு மீண்டும் உயிர் கொடுங்கள் என்று கண்ணீருடன் வேண்டிக் கொண்டாள். அந்த தாயின் வேதனை அளவிட முடியாத ஒன்று. ஆனால் புத்தர் அவளிடம் கோபமாகவோ மறுப்பாகவோ பேசவில்லை. அமைதியாக ஒரு விஷயத்தை மட்டும் கூறினார். இந்த கிராமத்தில் யாரும் இறக்காத ஒரு வீட்டிலிருந்து சிறிது கடுகு கொண்டு வா. நான் உன் மகனுக்கு உயிர் கொடுப்பேன். அந்த பெண் நம்பிக்கையுடன் வீடு வீடாக சென்றாள். ஒவ்வொரு கதவையும் தட்டினாள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரே கேள்வியை கேட்டாள். இந்த வீட்டில் யாராவது இறந்திருக்கிறார்களா? ஆனால் அவள் சென்ற ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கதை இருந்தது. எங்கோ ஒரு தந்தை இறந்திருந்தார். எங்கோ ஒரு தாய் பிரிந்திருந்தாள். சில வீடுகளில் குழந்தைகள் இல்லை. சிலரிடம் வாழ்க்கையே உடைந்து போயிருந்தது. அப்போது அந்த பெண் ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்ந்தாள். துக்கம் என்பது
தனக்கு மட்டும் வந்த தண்டனை அல்ல, அது மனித வாழ்க்கையின் ஒரு பகுதி. அவள் மீண்டும் புத்தரிடம் வந்து அவரது கால்களில் விழுந்து அழுதாள். இப்போது எனக்கு புரிகிறது. என் துக்கத்தில் நான் தனியாக இல்லை. இதுதான் புத்தரின் இரக்கத்தின் செய்தி. யாராவது துயரத்தில் இருக்கும்போது அவர்கள் வாயால் உதவி கேட்கவில்லை என்றாலும் அவர்களின் மௌனம் கூட ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை கேட்கும் இதயம்தான் உண்மையான மனிதநேயம். நண்பர்களே, சில நேரங்களில் நம் வார்த்தைகள் ஒரு மனிதனின் வலியை குறைக்காது, ஆனால் நம் இருப்பு குறைக்கும். துன்பத்தில் இருக்கும் ஒருவரின் அருகில் அமைதியாக அமர்ந்திருப்பதற்கே ஒரு சக்தி இருக்கிறது. ஏனெனில் மனிதர்கள் எல்லா நேரத்திலும் தீர்வுகளை தேடுவதில்லை. சில நேரங்களில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உணர்வை மட்டுமே தேடுகிறார்கள். புத்தர் கூறினார், ஒருவரின் வலியை உங்களால் குறைக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அதை அதிகரிக்காதீர்கள். ஆனால் வாய்ப்பு கிடைத்தால் அந்த வலியை குறைக்க முயற்சி செய்யுங்கள். அதனால்தான் அழைக்கப்படாமல் செல்ல வேண்டிய இரண்டாவது இடம் துயரத்தில் இருக்கும் மனிதனின் அருகில். ஏனெனில் கருணை காத்திருக்காது, உண்மையான மனித நேயம் அனுமதி கேட்காது. அன்புள்ள நண்பர்களே, இந்த முதல் இரண்டு உண்மைகள் நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றன. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அதிகமாக சிந்திக்க வேண்டியதில்லை. சில இடங்களில் உடனே செல்ல வேண்டும். அறிவு இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும். வலி இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும். அதுதான் விழிப்புணர்வு. அதுதான் தர்மம். அதுதான் மனித வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். இப்போது நம் வாழ்க்கையின் அடித்தளத்தையே மாற்றக்கூடிய அடுத்த 3 இடங்களைப் பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம். மூன்றாவது இடம் மிகவும் சக்தி வாய்ந்தது, நல்ல செயல்கள் நடைபெறும் இடம். ஏனெனில் இந்த உலகத்தில் தீமை சத்தமாக பயணம் செய்கிறது. ஆனால் நன்மை அமைதியாக மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது. ஒருவர் தவறு செய்தால் உலகமே அதை பேசும். ஆனால் ஒருவர் நல்லது செய்தால் பல நேரங்களில் அதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். இருந்தாலும் ஒரு சிறிய நல்ல செயல் கூட பல உயிர்களின் இருளை அகற்றும் ஒளியாக மாறும். அதனால்தான் புத்தர் கூறினார், உண்மையும் நற்குணமும் சிறியதாக இருந்தாலும் அதன் விளைவு எல்லையற்றது. எங்காவது ஒரு மரம் நடப்படுகிறது என்றால் அங்கு செல்லுங்கள். எங்காவது பசியுடன் இருக்கும் மனிதர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது என்றால் அங்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். எங்காவது ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற நல்ல முயற்சி நடக்கிறது என்றால் அழைப்பு வருமா என்று காத்திருக்க வேண்டாம். நன்மை செய்யப்படும் இடத்திற்கு தானாக செல்லும் மனம்தான் மனிதனின் உயர்ந்த பண்பு. நண்பர்களே, இந்த உலகம் பெரிய வார்த்தைகளால் மாறவில்லை, சிறிய நல்ல செயல்களால் தான் மாறுகிறது. ஒருவருக்கு உணவு கொடுப்பது, ஒருவரின் கண்ணீரை துடைப்பது, ஒரு மரத்தை நடுவது, ஒரு உயிரை காப்பாற்றுவது, இவையெல்லாம் சாதாரண செயல்கள் போல தோன்றலாம். ஆனால் அந்த நிமிடத்தில் ஒருவரின் வாழ்க்கையில் நீங்கள் ஒளியாக மாறியிருக்கலாம். இப்போது வாழ்க்கையின் மிகவும் ஆழமான மற்றும் கடினமான இடத்திற்கு வருகிறோம். அது மன்னிப்பு கேட்க வேண்டிய இடம். நண்பர்களே, மனிதன் தவறு செய்வது இயல்பு. சில நேரங்களில் நம் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தும். சில நேரங்களில் நம் செயல்கள் உறவுகளை உடைக்கும். சில தவறுகள் தெரியாமல் நடக்கும். சில தவறுகள் கோபத்தில் நடக்கும். ஆனால் தவறு செய்வதை விட பெரிய தவறு என்னவென்றால் அந்த தவறை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது. பலர் மனதில் ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்கிறார்கள். அவரும் வந்து பேசட்டும், முதலில் அவர்தான் வரவேண்டும், நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அகங்காரம் உறவுகளை மெதுவாக அழித்து விடுகிறது. ஆனால் புத்தர் கூறியது மிகவும் தெளிவானது. தவறு சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதை உணர்ந்தவுடனே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனெனில் மன்னிப்பை தாமதப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் வருத்தத்தை இன்னும் ஆழமாக்குகிறது. சிந்தித்துப் பாருங்கள் நண்பர்களே, எத்தனை முறை நம்முடைய உள்ளம் நம்மிடம் பேசுகிறது, நீ தவறு செய்தாய், சென்று மன்னிப்பு கேள் என்று. ஆனால் உடனே அகங்காரம் கேட்கிறது, அவர் என்னை அழைத்தாரா, அவர் பேச விரும்புகிறாரா, நான் ஏன் முதலில் போக வேண்டும்? அந்த ஒரு எண்ணமே பல உறவுகளை முடிவுக்கு கொண்டு செல்கிறது. ஆனால் உண்மையான வலிமை சண்டையில் இல்லை, தவறை ஒப்புக்கொள்ளும் தைரியத்தில் இருக்கிறது. மன்னிப்பு கேட்பது பலவீனம் அல்ல,
அது விழித்திருக்கும் மனிதனின் அடையாளம். புத்தர் தனது சீடர்களுக்கு இதையே கற்றுக் கொடுத்தார். மனதை சுத்தமாக வைத்திருக்க விரும்பினால் தவறை மறைக்காதீர்கள். உணர்ந்தவுடனே சரி செய்ய முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் உடைந்த உறவுகளை சரிசெய்யும் முதல் படி என்னை மன்னித்து விடுங்கள் என்ற ஒரு உண்மையான வார்த்தைதான். புத்தர் தனது சீடர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை உண்மையை கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் அவரது சீடர்களில் ஒருவர் மற்றொரு தேடுபவரிடம் கோபமாக பேசினார். கோபத்தின் வேகத்தில் அவர் கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்தினார். சில நேரம் கழித்து மனசாட்சி அவரை உள்ளிருந்து துன்பப்படுத்தத் தொடங்கியது. அதனால் அவர் புத்தரிடம் வந்து கூறினார், அவர் என்னை அழைத்தால் மட்டுமே நான் சென்று மன்னிப்பு கேட்பேன். அப்போது புத்தர் அமைதியாக புன்னகைத்து கேட்டார், ஒரு வீடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தால் யாராவது உன்னை அழைக்கும் வரை காத்திருப்பாயா? அல்லது உடனே ஓடி சென்று அந்த நெருப்பை அணைப்பாயா? அந்த ஒரு கேள்வியே சீடரின் மனதை விழித்தெழச் செய்தது. அவர் உடனே புரிந்து கொண்டார். சண்டை என்பது நெருப்பைப் போன்றது. மன்னிப்புதான் அதை அணைக்கும் நீர். அவர் உடனடியாக சென்று தனது நண்பரிடம் மன்னிப்பு கேட்டார். நண்பர்களே, இதுதான் வாழ்க்கையின் உண்மையான கல்வி. தவறு செய்த பிறகு அகங்காரத்தில் நிற்பது எளிது. ஆனால் தவறை ஒப்புக்கொண்டு முன்னே செல்வது மிகப்பெரிய தைரியம். நீங்கள் தவறு செய்திருந்தால் அவர் என்னை அழைக்கட்டும் என்று காத்திருக்க வேண்டாம். ஏனெனில் மன்னிப்பு என்பது ஒரு உறவை மட்டும் காப்பாற்றுவதில்லை, அது உங்கள் இதயத்தையும் சுத்தப்படுத்துகிறது. மன்னிப்பு கேட்கும் அந்த ஒரு தருணத்தில் அகங்காரம் உடைகிறது. அகங்காரம் உடையும் இடத்தில்தான் இரக்கம் பிறக்கிறது. உண்மையான அமைதி அங்கிருந்தே தொடங்குகிறது. இப்போது நாம் 7வது மற்றும் கடைசி இடத்திற்கு வருகிறோம். இது மற்ற எல்லா இடங்களையும் விட ஆழமானது. ஏனெனில் இந்த இடம் நேராக மனிதனின் ஆன்மாவைத் தொடுகிறது. அழைக்கப்படாமல் செல்ல வேண்டிய கடைசி இடம் தியானம் செய்யும் இடம். புத்தரின் முழு வாழ்க்கையும் மனிதனை வெளி உலகத்திலிருந்து உள்ளம் நோக்கி திருப்புவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அவர் கூறினார், தியானம்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய கொண்டாட்டம். நண்பர்களே, தியானத்திற்கு ஒருபோதும் அழைப்பிதழ் வராது. அது உங்கள் உள்ளத்தின் முடிவு. ஒரு கோயிலில் இருந்தாலும் சரி, ஒரு காட்டின் அமைதியில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டின் ஒரு சிறிய அறையில் இருந்தாலும் சரி, மனம் அமைதியை தேடும் எந்த இடமும் தியானத்திற்கான இடமாக மாறலாம். ஆனால் மனிதன் எப்போதும் ஒரு காரணத்தை தேடுகிறான். இப்போது நேரம் சரியில்லை, சூழ்நிலை நல்லதாக இல்லை, பிறகு தொடங்கலாம் என்று தன்னை தானே தள்ளிக்கொண்டே போகிறான். சிலர் வாழ்க்கை முழுவதும் தியானத்தை பற்றி கேட்கிறார்கள், ஆனால் ஒருபோதும் அமைதியாக அமர்ந்து தங்களுடைய மனதை பார்க்க முயற்சி செய்வதில்லை. இதுதான் மிகப்பெரிய தவறு. ஏனெனில் தியானம் என்பது நேரம் கிடைத்த பிறகு செய்யும் விஷயம் அல்ல. மனம் சிதறிப்போகும் முன் தொடங்க வேண்டிய பயணம். வெளியுலக சத்தத்திலிருந்து தப்பிக்க அல்ல, நம்முடைய உண்மையான உள்ளத்தை கண்டுபிடிக்க செய்யும் முயற்சி. நண்பர்களே, மனிதன் உலகத்தை வெல்வதற்கு முன் தனது மனதை வெல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பயணத்தின் கதவுதான் தியானம். நண்பர்களே, மிக ஆழமான உண்மை என்னவென்றால், தியானத்திற்கான அழைப்பு வெளியிலிருந்து வராது, அது உள்ளிருந்து வருகிறது. மனிதன் அமைதியை தேடும் அந்த ஒரு தருணமே தியானத்தின் தொடக்கம். பலர் வாழ்க்கையில் ஒரு தவறு செய்கிறார்கள். நேரம் கிடைத்த பிறகு தியானம் செய்வேன், வாழ்க்கை கொஞ்சம் அமைதியாகட்டும், சூழ்நிலை சரியாகட்டும் என்று தங்களை தாங்களே தள்ளிக்கொண்டே போகிறார்கள். ஆனால் மன அமைதிக்காக காத்திருக்கும் வாழ்க்கை ஒருபோதும் முழுமையாக அமைதியாக மாறாது. புத்தர் கூறியது மிகவும் எளிமையானது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், சில நிமிடங்கள் கூட கிடைத்தால், அதிகமாக சிந்திக்க வேண்டாம். உடனே அமைதியாக அமருங்கள். உங்கள் மனதை கவனியுங்கள். உங்கள் மூச்சை உணருங்கள். அதுவே தியானத்தின் ஆரம்பம். ஒரு நாள் ஒரு தேடுபவர் புத்தரிடம் வந்து கேட்டார், தியானம் செய்ய சரியான நேரம் எது? அப்போது புத்தர் அமைதியாக பதிலளித்தார், இந்த கேள்வியை நீ கேட்கும் தருணமே சரியான நேரம். இந்த ஒரு பதிலில் முழு வாழ்க்கையின் உண்மை மறைந்திருக்கிறது. ஏனெனில் தியானத்திற்காக எதிர்காலம் காத்திருக்க வேண்டியதில்லை. சிறப்பு நாள் தேவையில்லை. சரியான சூழ்நிலை தேவையில்லை. வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்விற்கான ஒரு வாய்ப்பு. அதனால்தான் தியானம் செய்ய அழைப்புக்காக காத்திருக்க வேண்டாம்
என்று புத்தர் கூறினார். உங்களுடைய உள்ளம் அழைக்கும் அந்த நொடியில் உடனே அந்த பயணத்தை தொடங்குங்கள். நண்பர்களே, மனிதனின் மனம் அமைதியாக இல்லையெனில் அவனிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அமைதி இருக்காது. எவ்வளவு வெற்றி இருந்தாலும் சந்தோஷம் நிலைக்காது. ஆனால் மனம் அமைதியாகிவிட்டால் வாழ்க்கையின் சிறிய விஷயங்கள் கூட ஒரு கொண்டாட்டமாக மாறிவிடும். தியானம் மெதுவாக கோபத்தை கரைக்கிறது, வெறுப்பை குறைக்கிறது, பயத்தையும் கவலையையும் பலவீனப்படுத்துகிறது. மனிதன் வெளியில் தேடிய அமைதியை அவன் உள்ளேயே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அதனால்தான் புத்தர் தியானத்தை வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு என்று அழைத்தார். ஏனெனில் உலகம் தரும் எல்லா சந்தோஷங்களும் தற்காலிகமானவை. ஆனால் மன அமைதி மட்டும் மனிதனின் ஆன்மாவை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது. நண்பர்களே, இந்த 7 இடங்களின் உண்மை வெறும் வாழ்க்கை அறிவுரைகள் அல்ல. இது முழுமையான விழிப்புணர்வின் பாதை. இன்று நாம் பார்த்த ஒவ்வொரு இடமும் மனிதனை வெளியிலிருந்து அல்ல, உள்ளிருந்து மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை. அழைக்கப்படாமல் செல்ல வேண்டிய முதலிடம் அறிவு பகிரப்படும் இடம். ஏனெனில் அறிவு மனிதனை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு செல்கிறது. இரண்டாவது இடம் துயரத்தில் இருக்கும் உயிர்களின் அருகில். ஏனெனில் இரக்கமில்லாத இதயம் மனித வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை ஒருபோதும் புரிந்து கொள்ளாது. மூன்றாவது இடம் நல்ல செயல்கள் நடைபெறும் இடம். ஏனெனில் உலகத்தை மாற்றுவது பெரிய சக்திகள் அல்ல, சிறிய நற்குணங்கள்தான். நான்காவது இடம் அநீதி நடக்கும் இடம். ஏனெனில் அமைதியாக தவறை பார்த்து கொண்டிருப்பதும் ஒரு வகையில் அந்த தவறின் பங்குதான். ஐந்தாவது இடம் ஒருவர் தனிமையில் இருக்கும் தருணம். ஏனெனில் சில நேரங்களில் ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் மிகப்பெரிய மருந்து நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உணர்வு மட்டுமே. ஆறாவது இடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடம். ஏனெனில் அகங்காரம் உறவுகளை உடைக்கும், ஆனால் தாழ்மை மனிதர்களை மீண்டும் இணைக்கும். ஏழாவது மற்றும் கடைசி இடம் தியானம் செய்யும் இடம். ஏனெனில் மனதை வெல்லாமல் வாழ்க்கையை வெல்ல முடியாது. நண்பர்களே, இந்த 7 இடங்களும் வெளியில் இருக்கும் இடங்கள் மட்டும் அல்ல. அவை ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும் வாழ்க்கை முறைகள். அறிவை தேடும்போது நாம் விழிப்புணர்வை அடைகிறோம். துயரத்தில் இருப்பவர்களை அணுகும்போது நாம் இரக்கமுள்ளவர்களாக மாறுகிறோம். நல்ல செயல்களில் ஈடுபடும் போது நம் குணம் உயர்கிறது. அநீதிக்கு எதிராக நிற்கும்போது நமக்குள் தைரியம் பிறக்கிறது. தனிமையில் இருக்கும் ஒருவருக்கு துணையாக நிற்கும்போது மனித நேயம் வளர்கிறது. மன்னிப்பு கேட்கும்போது அகங்காரம் கரைகிறது. தியானம் செய்யும்போது மனம் சுதந்திரம் அடைகிறது. இதுதான் புத்தரின் அழியாத செய்தி. வாழ்க்கையை நாளைக்கு தள்ளிக்கொண்டே போகாதீர்கள். அதிகமாக சிந்தித்து வாய்ப்புகளை இழக்காதீர்கள். உண்மை இருக்கும் இடத்தில் செல்லுங்கள். இரக்கம் தேவைப்படும் இடத்தில் செல்லுங்கள். விழிப்புணர்வு அழைக்கும் இடத்தில் செல்லுங்கள். ஏனெனில் சில பயணங்களுக்கு அழைப்பிதழ் தேவையில்லை. அந்த பாதையில் நடக்க தயாரான மனம் மட்டும் போதும். இதுவே துயரத்திலிருந்து விடுதலை பெறும் வழி. இதுவே உண்மையான அமைதிக்கான பாதை. இதுவே மனித வாழ்க்கையின் உண்மையான வெற்றி.